இன்னைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் காவேரியை பத்தி பேசுங்கன்னா டீலிமிட்டேஷனுக்கு கூட்டம் போடுறாங்க. நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து மேகதாட்டுல அவங்க டேம் கட்டுறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை தடுக்க வேண்டும், அதற்கு எதிராக போராட வேண்டும், அதற்கு எதிராக தீர்மானங்கள் போட வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தை, தலைவர்களுடைய கூட்டத்தை அழைத்து அந்த கூட்டத்தை நடத்துங்கள்னா கூட இருக்கவங்க வருத்தப்படுவாங்கல்ல. அவங்க ஆட்சிக்கு கூட இருக்கக்கூடிய சில இயக்கங்கள் இருக்காங்க. கர்நாடகால அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க இல்லையா, அவங்க வருத்தப்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு தொகுதி மறுசீரமைப்பு பத்தி கூட்டம் நடத்தியிருக்காரு முதலமைச்சர். நாங்கெல்லாம் நாடாளுமன்றத்தில் தான் இருக்கோம். இதுவரைக்கும் போன முறை இந்த டீலிமிட்டேஷன் பில்லு கொண்டு வந்தப்ப இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, கருத்து என்னன்னு வாயை திறக்கவே இல்லை. முதலாக அதை எதிர்த்து குரல் கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பஞ்சாப்ல இருக்க முதலமைச்சர், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய டெபுட்டி சிஎம், கேரளாவுடைய முதலமைச்சர், ஒடிசால இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்று 5 முதல்வர்களை அழைத்து, சில எதிர்கட்சி தலைவர்களையும் அழைத்து சென்னையிலே கூட்டம் நடத்தி ஃபேர் டீலிமிட்டேஷன், நியாயமான டீலிமிட்டேஷன் கொண்டு வரப்பட வேண்டும் என்று கூட்டத்தை நடத்தி தீர்மானத்தை போட்ட தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். மேகதாது பிரச்சனை, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அங்கே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று விவசாயிகள் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட இருக்கவங்க வருத்தப்படக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக, காங்கிரஸ் வருத்தப்படக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக, திசை திருப்புவதற்காக இன்னைக்கு டீலிமிட்டேஷன் பத்தி ஒரு கூட்டத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி நடத்தி இருக்கிறது. கூட்டத்தை நடத்துறாங்க. எத்தனை பேர் போனாங்க? 37 எம்பிக்கள் போகல, 19 பேர் தான் போயிருக்காங்க. இப்படி யாருமே கலந்து கொள்ளாத ஒரு கூட்டத்தில் என்ன முடிவுகளை எடுத்திருக்கீங்க? இதுவரைக்கும் அரசு என்ன முடிவு எடுத்தது, என்ன கூட்டத்தில் தீர்மானம்னு யாரும் தெரிவிக்கல. முதலமைச்சர் பத்திரிகையாளரை சந்திக்கிறது இல்லை, அதனால தெரியறதுக்கு வாய்ப்பும் இல்லை, வேற யாரும் சொல்ல. மற்ற தலைவர்கள் இதுக்கு முன்னாடி கூட்டத்தில் இதே தலைவர்கள் தான் கலந்து கொண்டார்கள். ஏன் நம்முடைய தலைவர் நடத்தின கூட்டத்தில் தாவேக்கால இருந்தும் வந்து இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார், கையெழுத்து போட்டு போயிருக்காரு அந்த தீர்மானத்தில். ஆனா அன்னைக்கு இருந்ததுக்கும் இன்னைக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்னும் இல்லை, புது பில்லே வரல. எதை நீங்க பேசுறீங்க? திசை திருப்புவதற்கான முயற்சியை தவிர, மக்களை ஏமாற்றுவதற்கான முயற்சியை தவிர வேற எதுவும் கிடையாது.